மேம் சொல்லுமா. பேஷண்ட் பேர் சுப்பையாங்க மேம். மலேசியாவிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க மேம். அவங்களுக்கு வயசு 58ங்க மேம். அவருக்கு வந்து கால் பாதை ஃபுல்லாக கருப்பாயிட்டு இருந்துச்சுங்களா மேம். 1 இயராக இருக்குங்க மேம். அது இப்போது வந்து முழங்கால் வரைக்குமே பிளாக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மேம். அந்த பிளாக் ஆனதுக்கப்புறம் கால் வந்து வீக்கம் ஆயிடுச்சுங்களா மேம். வீக்கமாகி அழுத்துனா குழி விழுகுது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மேம். கால் மரமரப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மேம். அது இப்போ ரீசெண்டாக அடிக்கடி அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. அது நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், அது க்யூரே ஆகலை. உங்கள் அக்குபஞ்சரில் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க மேம். எங்கே இருக்குது என்னன்னு கேட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காருங்க மேம். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காருங்க மேம். கண்டிப்பாக. அவர் சமீபமாக சுகர் ஏதோ செக் பண்ணியிருக்காராமா? சுகர் செக் பண்ணி சுகரும் நார்மலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மேம். ஓகே, கட்டாயமாக இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கால் பாதங்கள் கருப்பாக மாறிட்டுருக்கு, ப்ளஸ் சொரந்து வீங்கிட்டுருக்கு, பெடல் இடிமா. இது 2 கண்டிஷனுக்கும் என்ன ரீசன், இது ஏன் வருது, இந்த கண்டிஷன் வந்ததுன்னா உங்கள் உடம்பு என்ன சொல்ல விரும்புது தெரிஞ்சுக்கலாமா? பொறுமையாக முழுசாக இந்த பதிவை பாருங்கள். கால் பாதங்கள் கருப்பாக மாறிட்டுருக்கு, பாதம் மட்டும் கருப்பாக இருக்குது, மேல் பாதம். படிப்படியாக அது மேலே கணுக்கால்லேருந்து மேலே கெண்டைக்கால் பகுதி வரைக்குமே கருப்பாக மாறிட்டு வருது, ப்ளஸ் சொரந்து வீங்கிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த சிரமம் எல்லாம், அதாவது நீங்கள் கஷ்டம் வலிக்குது, நான் நார்மலாக இல்லைன்னு ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் உணர்ந்து சொல்கிறீங்க இல்லையா, உணர்றீங்க அல்லது டாக்டர்கிட்ட போய் எனக்கு இது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எதுவுமே வியாதி இல்லை. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வியாதியோட இண்டிகேஷன். அப்போ வியாதி வந்து வெளியில் இருக்குது, அதனால் வெளியே தான் நம்ம ட்ரீட் பண்ணணும், அதுக்கான சொல்யூஷனும் அங்கே தான் இருக்கும். எங்கே பிரச்சனை இருக்குதோ சொல்யூஷன் அங்கே தான் இருக்கும்னு நம்ம தேடுறதுனால தான் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லாமல் அதை கண்ட்ரோல்லையே வச்சிட்ருக்க முயற்சி பண்ணுறோம். மற்ற சிகிச்சை முறைகளில் நம்ம அதை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சிட்ருக்குறோம். உங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன மருந்துகள் எடுக்கிறீங்களோ அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காம, அல்லது நம்ம என்ன டயக்னோஸ் பண்ணுறோமோ அதில் அந்த வியாதி பிடிபடாமல் நம்ம பிரச்சனை இருக்குது ஆனால் அது பிடிபட மாட்டேங்குதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கிறோம். ஸோ அது மாதிரி இந்த பிரச்சனைக்கு அக்குபஞ்சரில் எப்படி அதை அணுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த நார்மலாக இல்லை அப்படிங்கிறது, அதாவது உங்கள் நார்மல் கலர் இல்லை, கருப்பாக மாறுது அப்படின்னா பாடியில் டாக்ஸின் லெவல், அதாவது கழிவுகள் நிறைய அக்யூமுலேட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போது கழிவுகளை வெளியேற்றுற மிகப்பெரிய வேலை, அதாவது டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் செய்கிற ஆர்கன் லிவர், கல்லீரல். அந்த கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை நிறையாவே இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு சொல்லுது. ஃபேட்டி லிவர் இருக்கலாம், பித்தப்பையில் கற்கள் இருக்கலாம், தூக்கம் சரியாக வராமல் இருக்கலாம், டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கலாம், கோபம் வரலாம், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களில் ஒன்று தான் இது அக்குபஞ்சர். இதுக்கு சிறந்த தீர்வு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.